காலையிலங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விடு. ஆலய திருமணியே நீ ஆண்டவர் குரலை அசைர். ஞான தவக்குலமே நீ அருள் தரும் பலியை செய். காலையிலம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு பெருமரும் கல்வாரே அரும்பலி நினைவாகும். பெருமரும் கல்வாரே அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பலியிடத்தில் ஒன்றிவிடு. காலையிலம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாழில் விடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா,
எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 22 முதல் 34 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறைக்காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டிலிருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடனும் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை பாவம், நீதி, தீர்ப்பு இவற்றை குறித்த உங்களுடைய கருத்து தவறானது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அப்படி என்றால் பாவத்தை பற்றி நம்முடைய புரிதல் என்ன? நீதி, தண்டனையை குறித்து நாம் வைத்திருக்கின்ற புரிதல்கள் என்ன என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யூத மரபுப்படி யூதர்கள் பின்பற்றிய சட்ட திட்டங்கள், அந்த சட்ட திட்டங்களை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அந்த சட்ட திட்டங்களை மீறி நடக்கும்போது, அவற்றுக்கு எதிராக செல்லும் போது அதுதான் பாவம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த சட்ட திட்டத்தை அப்படியே இறுக்கமாக பின்பற்றுவது மட்டும்தான் நீதி என்றும், அந்த சட்டத்திற்கு புறம்பாக நாம் செய்துவிட்டோம் என்றால் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தண்டனை உண்டு என்பதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த பாவம், நீதி, தண்டனை பற்றிய புரிதலாக இருந்தது யூதர்களுக்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகு இவற்றினுடைய புரிதல் முற்றிலும் வித்தியாசமாக மாறியது. எது பாவம் என்றால் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் அவருடைய பரிவையும் உணராததுதான் பாவம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு இருந்த புரிதலாக இருந்தது. எது நீதி என்றால் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய கருணையையும் அவருடைய அன்பையும் ஒவ்வொருவருக்கும் சரிசமமாக இந்த உலகத்தில் பகிர்ந்து கொடுப்பது. இயேசுவினுடைய மரணத்தின் வழியாக, அவருடைய இரத்தத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு சரிசமமான நீதி கிடைத்தது என்பதை எடுத்துச் சொல்லுவதுதான் நீதி என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக, தனது மரணத்தின் வழியாக குறித்து காட்டுகிறார். தண்டனை என்பது கூட கடவுளுடைய மன்னிப்பாகவே இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்றொரு பக்கம் அவற்றினுடைய பார்வை வித்தியாசமாகிறது. இவற்றை சரியாக உணர்த்தக்கூடியது யார்? யார் இப்பேற்பட்ட தெளிவுகளை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்றால்
தூய ஆவியானவர் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான இறைவார்த்தையாய் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தூய ஆவியார் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். அதன் வழியாக பாவம் என்பது என்ன, நீதி என்பது என்ன, தண்டனை என்பது என்ன என்பதற்கான சரியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட புரிதல். அந்த புரிதலையே தனக்குடைய சீடர்களும் ஏற்படுத்தி பின்பற்றி வருகிறார்கள். தன்னுடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் இப்பேற்பட்ட நிலைப்பாட்டைத்தான் இறையாட்சியாக, விண்ணரசாக இந்த உலகத்திலே நிலைநாட்டுகிறார்கள் என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறது இன்றைய இறைவார்த்தை. ஆம், பவுலும் சீலாவும் கூட அன்பிற்குரியவர்களே மனமாற்றத்தை தருவதை பார்க்கிறோம். இதன் வழியாக ஒரு குடும்பம் முற்றிலுமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதே, இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பில் பங்கு பெறுவதே ஒருவருடைய வாழ்க்கையின் முழுமை, நிறைவு என்பதை அற்புதமாக தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து கூறுகிறார்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று பவுலும் சீலாவும் அவர்களுக்கு எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். உடனடியாக அவர்களும் அவர்களுடைய காலில் விழுந்து இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதாகவும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதாகவும் அவர்கள் வாக்களிக்கின்றார்கள். ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று. அந்த நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய நீதியையும் அவர் நமக்கு கொடுக்கிற மன்னிப்பையும் உணர்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உண்மையை, அந்த மகத்துவத்தை இந்த உலகம் எப்படி புறக்கணித்தது என்பதையே இந்த நிகழ்வு எடுத்து கூறுகிறது. ஒரு காலகட்டத்தில் திடீரென்று ஒரு நகரை ஒரு கொள்ளையர் கூட்டம் வந்து தீக்கிரையாக்கி விடுகிறது. எல்லாவற்றையும் சூறையாடி விடுகிறது. வீடுகளை எல்லாம் கொளுத்தி விட்டு அங்கிருக்கிற பொருட்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போய்விடுகிறார்கள். வெளியூருக்கு சென்றிருந்த ஒரு தகப்பனார் வந்து தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். வீடு முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த துயரப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய ஒரே மகனை அந்த வீட்டிலே அவர் விட்டு போயிருந்தார். அந்த மகனை பார்த்தால் காணவில்லை. அந்த இடம் முழுவதும் அழிந்து போயிருந்தது. இதனால் தான் வந்து அழுது புலம்பி தன் மகனை தேடிய போது அருகிலேயே ஒரு பிணம் கிடந்தது. அந்த பிணத்தை கொண்டு போய் எரித்து முழுவதுமாக சாம்பலாக்கி அந்த சாம்பலை, அந்த அஸ்தியை தன்னுடைய வீட்டிலே வைத்து பூஜை செய்து வந்தார். தன் மகன் இறந்து விட்டான் என்பதுதான் அவருடைய முழுமையான நம்பிக்கை. வீட்டிலே அடைத்து கொண்டு நாளுக்கு நாள் பூஜை செய்து கொண்டிருந்தார். கவர்ந்து சென்று கொண்டிருந்த அந்த கொள்ளையர்கள் ஒரு நாள் அந்த மகனை விடுதலை செய்கிறார்கள். அந்த மகன் உயிரோடு தான் இருந்திருக்கிறான். அந்த மகன் வந்து தன்னுடைய தகப்பனாரை அழைத்த போது, அப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன், என்னை கொள்ளையர்கள் கைது செய்து அழைத்து கொண்டு போனார்கள், இப்பொழுது நான் விடுதலை பெற்று வந்திருக்கிறேன், நான் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த தந்தை அந்த மகனை ஏற்றுக்கொள்ளவில்லையா. என் மகன் இறந்து போய்விட்டான், அவனுடைய அஸ்தியை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உண்மையான மகனையே புறக்கணித்தாராம் அந்த தந்தை. இது ஒரு சாதாரண கதை நிகழ்வுதான். ஆனாலும் அன்பிற்குரியவர்களே, இந்த உண்மையை பற்றிய நிகழ்வு கூட பல நிலைகளில் பாவம், நீதி, தண்டனை இவற்றினுடைய புரிதல்களும் எப்படி தன்னுடைய மகனையே தந்தை மறுதலித்தாரோ அதுபோன்று உண்மைக்கு புறம்பான போலியான நம்பிக்கையை கொண்டு வாழ்கிற மனிதர்களாக பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை உணர்வோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே இந்த உலகத்திற்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமும் கருணையும் தான் இந்த உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் இறை ஆசிரை பெற பக்தியோடு மன்றாடுவோம். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி
நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எடுத்தீரோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தோர், சிறப்பாக தமிழகத்தின் மறைசாட்சியான புனித தேவசகாயம் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு. ஆமென். இனியோ நெஞ்சம் நனிலே ஒளியாம் இறைவாரா. விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில்
வருக. ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழ வேண்டும். அவ்வாறு அவர் மாட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்கை பரிமாற்றும் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் அனுதினமும் நம்மை வழிநடத்த பாதுகாக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ
ஜெபியுங்கள் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நம்புங்கள். ஜெபியுங்கள் நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.